வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிஷ்சிதம் மதமுத்தமம். ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிஷ்சிதம் மதமுத்தமம். நீங்கள் இந்த ஸ்லோகத்தையெல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும், இது அப்படியே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிற 3வது அத்தியாயத்தினுடைய பிகினிங் தான். நல்லா கவனிச்சுட்டு இருந்தால் தெரியும், 3வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற அர்த்தங்கள்லாம் ஸ்லோகமும் அர்த்தமும் வேறு விதமாக தோணும். ஆனால் கவனித்து பார்த்தா தெரியும், கர்மயோகத்தின் அவசியம்தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் கர்மயோகத்தின் அவசியம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் சொல்கிறார், இந்த உலகத்தில் நான், இந்த படைப்பில் நான் 2 விதமான வாழ்க்கையை வச்சுருக்கேன், 2 விதமான நிஷ்டையை வச்சுருக்கேன். மனசை பக்குவப்படுத்தி கொள்கிறவனுக்கு கர்மயோக சாதனத்தையும், மனதை பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு ஞானயோக சாதனத்தையும், 2 சாதனத்தையும், அதற்காக இல்லற வாழ்க்கையையும் துறவர வாழ்க்கையும் 2 வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். கர்மயோக பிரதான கிரகஸ்தாசிரம, ஞானயோக பிரதான சந்நியாசாசிரம. சாதனங்கள் 2, வாழ்க்கை முறைகள் 2. மோட்சத்துக்கு சாதனம் முதலில் கர்மயோகம், பிறகு ஞானயோகம், மோட்சம். அதே மாதிரி வாழ்க்கை முறையும் 2, கர்மயோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இல்லற வாழ்க்கை முறை, ஞானயோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இல்லற வாழ்க்கை முறை. இதெல்லாம் அங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்கும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், ஏதான்யபி து கர்மாணி. ஏதான்யபி து கர்மாணின்னா அர்த்தம், யஜ்ஞதான தபக்கர்மாணி, யஜ்ஞதான தபக்கர்மங்களை சங்கம் த்யக்த்வா பலானிச்ச. இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் கீதையிலே, இது ரொம்ப முக்கியம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனானிச்ச. இங்கே சங்கம் த்யக்த்வா யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. அங்கே இருக்குது 2வது அத்தியாயத்தில். இங்கே சங்கம் த்யக்த்வா பலானிச்ச. இந்த பலானிச்ச ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இந்த மாடர்ன் வேதாந்த சிந்தனைக்கும் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதாவது சங்கம் த்யக்த்வாங்கிறதுக்கும் பலானி த்யக்த்வாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பலானிச்சான்னு வேற போட்டுவிட்டார். சங்கம் த்யக்த்வா பலானிச்ச த்யக்த்வா அப்படின்னு அர்த்தம். பற்றையும் துறந்து பலனையும் துறந்துன்னு அர்த்தம். இதெல்லாம் 3வது அத்தியாயத்திலே இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருக்கிறது மற்ற இதுக்கு உபகாரம் பண்ணுறது. வேறெங்க இவ்வளவு க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பலானிச்ச, அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்க, கர்மத்தை செய், அது சரியான அர்த்தம் இல்லை, ஞாபகம் வச்சுங்கோ. பலனை எதிர்பாராதேன்னு சொல்கிறது அந்த ஸ்லோகத்தில் இப்படி இல்லை. அதாவது ஸ்லோகத்தில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அர்ஜுனா உனக்கு செயல் புரிவதற்குத்தான் தகுதி இருக்கிறது, துறவுக்கு நீ தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அர்ஜுனன் சன்னியாசியாக சாமியாராக போகிறேங்கிறான், நீ அப்படி போக முடியாது. அதனால் என்ன சொல்கிறார், உனக்கு கர்மம் செய்கிறதுக்கு தான் தகுதி இருக்கே தவிர சந்நியாசத்துக்கு உனக்கு தகுதி வரலைங்கிற. மா பலேஷு கதாச்சனான்னு சொல்லிருக்கு. பலேஷு மா அதிகாரகான்னு நிறைய பேர் அர்த்தம் பண்ணிவிடுறாங்க. நிறைய பேர் அர்த்தம் என்ன பண்ணிவிடுறாங்க, செயலில் தான் உனக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரங்கிறது உரிமைன்னு எழுதிடுறாங்க. ஆக்சுவலாக அதிகாரங்கிறது உரிமை இல்லை, இந்த இடத்துல தகுதின்னு அர்த்தம். இந்த அதிகார சப்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். அதிகாரம்னா குவாலிஃபிகேஷன், தகுதி. குவாலிஃபைடு பர்சனத்துக்கு தான் அதிகாரியும். நீங்கள் இந்த கமாண்டர் அந்த மாதிரி அர்த்தமெல்லாம் போட முடியாது. இங்கிலீஷில் எல்லாம் சில இதெல்லாம் போட்டால் சரி வராது. செயல்களை புரிவதற்கு மட்டும்தான் உனக்கு தகுதி இருக்கிறது. பலேஷு அதிகாரா மாஸ்து மா நாஸ்தி அப்படின்னு எழுதி விடுறாங்க. சங்கராச்சாரியன் சொல்கிறார்,
பலேஷு சங்கஹா மா கார்ஷீஹி, அப்படி தான் எழுதியிருக்கார் ஆதிசங்கரர் உரை. பலனில் பற்றை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறார். செயல் புரிவதற்குத்தான் உனக்கு தகுதி இருக்கிறது. யாருக்கு செயல் புரிவதற்கு தகுதி இருக்கிறதோ அவனுக்கு பலனை அனுபவிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, எங்கே கடமை சரியாக இருக்கோ அங்கே உரிமை உண்டு. கடமையும் உரிமையும் பிரிக்க முடியாதவை. ஆனால் இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, கடமையை செய்ய தயங்குறாங்க, உரிமைக்கு குரல் கொடுக்குறாங்க. கடமையை செய்துவிட்டு உரிமையை கேட்டால் பரவாயில்லை. ஆக அதாவது டியூட்டி ரைட்டு, நல்ல கர்மத்தை செய்கிறவன், கடமையை செய்கிறவன் உரிமையை கேட்கவே மாட்டான். அவனுக்கு கடமை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு சொல்லி சந்தோஷப்படுவான். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஒன்று தியானம் பண்ணணும், இல்லாட்டி வேலை செய்யணும். தியானம் படிக்கணும், இல்லாட்டி வேலை செய்யணும், இல்லாட்டி தியானம் பண்ணணும். இதுதான் ஆன்மீகத்துடைய குறிக்கோள், லட்சியம். விஷய சுகம் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப தாத்பரியம் கொடுக்காது. மனுஷ ஜென்மம் அதுக்கு இல்லைங்கிற எண்ணம் ரொம்ப பலமாக இருக்குது. அதையும் மீறி அனுபவிக்கிறாங்கிறது விஷயம் வேறு. சாஸ்திரம் சொன்னால் அதான் சொல்லணும், ரொம்ப அளவுக்கு மீறி அனுபவிக்காது. எவ்வளவு சுகம் அனுபவிக்கிறோ அவ்வளோ துக்கம் அனுபவிச்சாகணும், போரும். ரொம்ப ஓவராக சுகம் அனுபவிக்காதே. சுகம் அனுபவிக்க அதுக்கு ஈக்குவலாக துக்கம் அனுபவிச்சாகணும். அதனால் எதுக்கு அதிகமாக சுகம் அனுபவிப்பானே, அப்புறம் துக்கத்தை அனுபவிப்பானே. போரும்ப்பா, அனுபவி, சீக்கிரம் குறைச்சிக்கோ, சுகத்தை குறைச்சிக்கோ. துக்கம் வராமல் இருக்கணும்னா சுகத்தை நிறைய குறைச்சிக்கணும். இது நம்முடைய சிந்தனை வேறு. துன்பம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக வராமல் இருக்க வேண்டுமென்றால் நீ இன்பத்தை நாடுவதை மிகவும் குறைத்துக்கொள். யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் அதனின் இளன். எவ்வளவு தூரத்துக்கு நீ இன்பத்தை குறைச்சிக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு துன்பம் இல்லை. அது ஒரு நியாயம். சரி, செயல் புரிவதற்கு மட்டுமே உனக்கு தகுதி இருக்கிறது, செயலின் விளைவிலும் உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை கொண்டாடாதே அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தை அதுக்கு தான் சொல்லணும். எல்லோரும் செயல் புரிவதற்கு முயற்சி செய்யுங்கள், உரிமையை கேட்காதீர்கள்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் அதுக்கு அர்த்தம். உனக்கு செயலின் விளைவிலும் உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அந்த உரிமையை வேண்டாம் என்று சொல் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். அப்படி நீ உரிமையை வேண்டான்னு சொல்லிட்டியானா உனக்கு உயர்ந்த மரியாதை இருக்குது. இப்போது எனக்கு செயலை புரிகிறேன், எனக்கு அதுக்கு நீங்கள் ஒன்றும் எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், எனக்கு உங்கள் ரெஸ்பெக்டும் கூட தேவையில்லை, நீங்கள் எதுவும் என்னை கண்டு காட்ட போனாலும் சரி நான் பொறுப்பாக வேலை செய்வேங்கிறவனை சமூகம் கொண்டாடுமா கொண்டாடாத? நான் உங்கள்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கலைன்னா 100% எதிர்பார்க்கலை. நீ வந்தவுடனே எனக்கு மரியாதை கொடுக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், அப்படியா ஒன்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார். அதுதான் கர்மயோகம். கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதேங்கிறத மாற்றணும். இனிமேல் பலனை எதிர்பார்க்காம எவன் செய்வான்? அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. அதுதான் மா பலேஷு கதாச்சன. அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதாவது செயலை அர்ஜுனா, உனக்கு செயலை புரிவதற்கு மட்டுமே தகுதி இருக்கிறது, செயலின் விளைவிலும் உனக்கு தகுதி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதை அனுபவிக்கிற எப்போ நீ செயல் புரிஞ்சியோ அதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு ரைட் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த ரைட்டை நீ வாங்கினியானா நீ மேலேயே போக முடியாது, மேல்நிலைக்கு போக முடியாது. அந்த ரைட்டை நீ ட்ராப் பண்ணு, விட்டு கொடு. அப்போ உன் மைண்டு பியூராகிடுங்கிறார். மா பலேஷு கதாச்சன, பலனில் உனக்கு விருப்பம் வேண்டாம். பலன்னாலும் அங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அர்த்த காம பலன், பொருள் இன்ப பலனில் உனக்கு விருப்பம் வேண்டாம். பொருள் இன்ப பலனில் உனக்கு விருப்பம் இருக்குமானால் என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த பொருள் இன்பத்தை அனுபவிப்பதற்கு நீ உடல் எடுக்க வேண்டும். மா கர்ம பலஹேதுர்பூஹு, மீண்டும் வினைப்பயனை அனுபவிப்பதற்காக உடலை எடுக்கின்ற நிலையை அடைந்து விடாதே. என்ன சுவாமி, வேலையும் செய்யணுங்கிறீங்க, விளைவையும் விரும்பக்கூடாதுங்கிறீங்க, விளைவை விரும்பினா ஜென்மா எடுப்பேங்கிறீங்க, அதுக்கு நான் வேலையே நிறுத்தி விட்றேனே, விட்டு விட்றேன் டோட்டலாக அப்படின்னா, மனம் பக்குவம் அடையும் வரை நீ வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டும்.
மனம் பக்குவம் அடையாமல் நீ வேலையை விட்டால் உன் மனசு கெட்டு போகும். கர்மேந்திரியாணி சம்யம்ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்சியதே. நீ கண்ணை மூடின்னு உட்காந்துருப்பே, உன் மைண்டில் எங்கெல்லாமோ தோசை வாங்கணுமே, சாப்பிடணுமே, அது இதுன்னு ஆசை இருந்ததுன்னா, ஏதோ லௌகிக விஷயங்கள்லாம் உனக்கு ஆசை இருக்குது, இங்கே உட்காந்துருக்கிறது என்னமோ தியானம் பண்ணிகிட்டு இருக்க. 15ஆந்தேதி ப்ரோக்ராம் முடியுமா, 16ஆந்தேதி கிளாஸ் முடிப்பார். முடித்த உடனே முதல்ல போய் அப்படின்னு இன்றைக்கே நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் ரொம்ப வர்ணிக்கலை, நீங்கள் போட்டுங்க, ஃபில்லப் பண்ணிங்க. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், செயலை செய்தால் ஒரு வகையான ஆபத்து, செயலை விட்டால் மற்றொரு வகையான ஆபத்து. என்ன தான் பண்ணுறதுன்னா, செயலை செய்கிற விதமாக செய்தால் அது சம்பத்து. விஷத்தை மருந்தாக மாற்றுறது. கர்மத்தை நீ பலனை விரும்பி செஞ்சால் கர்ம பந்தம் வரும். கர்மத்தை நீ விட்டுட்டியானா மனசு கெட்டு போகும். அப்போ மனசு கெட்டு போகிறத விட பந்தம் உயர்ந்தது. பந்தம் பரவாயில்லை, ஆனால் பந்தம் யாருக்கு வேணும்? முக்தி எல்லோ வேணும். அதனால் கர்மத்தை யோகமாக செய். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரி. 7வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் தான் இந்த ஸ்லோகமே புரியும். ஆக இங்கே சங்கம் தியக்த்வா பலானிச்ச, சங்கம் தியக்த்வா, சங்கம் தியக்த்வா. சங்கம் தியக்த்வான்னா என்ன அர்த்தம்னா, அகம் கரோமி இது கர்த்திருவ அபிமானம். அது சரியில்லை, பரவாயில்ல. சங்கம் தியக்த்வான்னா டென்ஷன் இல்லாமல் பண்ணுறது. சங்கம் தியக்த்வான்னா என்னுடைய, அதாவது ரிலாக்ஸ்டாக பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுறது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன? நமக்கு 25 விஷயத்தில் ஆசை இருக்கிறவனுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு வரும். யாருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வருதுங்கிறீங்க? எக்ஸ்பெக்டேஷனும் டிசைரும் நிறைய இருக்கிறவனுக்கு தான். நிறைய சம்பாதிச்சானும் வாங்கணுங்கிறவனுக்கு வேலையும் அதிகமாக தான் இருக்கும். வேலை அதிகமாக இருந்தால் இவனுக்கு என்னென்னா, இவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூட முடியாது, சாப்பிடக்கூட முடியாது. அதுக்குன்னு பிசாச்சு மாதிரி வேலை பண்ணணும். அப்புறம் அது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் என்ன பண்ணும்? நீ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் வரப்படாதுன்னா கொஞ்சம் நேரம் பிராணாயாமம் பண்ணுன்னா, பிராணாயாமம் பண்ணுற போதே அந்த வேலை இந்த வேலை ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ஊர்பட்ட வேலை வச்சுட்டுருக்கான். ஊர்பட்ட வேலையை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறது? நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப ஆச்சரியம்தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, இத்தனை பேருக்கு பதில் சொல்லணும். நம்ம தங்கட்சிக்குள்ளே இருக்கிறவன், எதிர்கட்சியில் விடைஞ்சிருந்தா சொல்கிறவன், வேர்ல்டு வைடாக இருக்கிறது, எத்தனை பேர் சுற்றி இருப்பான். பார்க்குற போது என்ன பார்வையோடு பார்க்குறானோ யாருக்கு தெரியும்? நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறானா, இவனை தொலைச்சி கட்டணும்னு நினைக்கிறானா? என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, காலங்காலமாக அரசர்களுக்கு என்னெல்லாம் சிக்கல்கள்னு இருக்குது. எல்லாருக்கும் அந்த என்னது, இப்போ நம்ம ஊரில் ஒன்று சொல்கிறான், அவங்க அரசியல் பண்ணுறாங்கங்கிறான். அரசியல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கே புரியல. ஒரே பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க சார் அப்படிங்கிறான். நானும் யோசிக்கிறேன், என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுறான்? பாலிட்டிக்ஸ் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? முழிக்கிறான். பாலிட்டிக்ஸ் பண்ணுறான், அரசியல் பண்ணுறான்னு சொல்கிறியே, அரசியல் பண்ணுறான் பாலிட்டிக்ஸ் பண்ணுறான்னு யாருக்கா புரியுறதோ? பாலிட்டிக்ஸ் பண்ணுறான் அரசியல் பண்ணுறாங்கிற பதத்துக்கு, சென்டென்ஸுக்கு என்ன மீனிங்? நான் ஒன்று நான் புரிஞ்சுன்னேன். அதாவது தான் பவருக்கு வர ஆசைப்படுறான்னு அர்த்தம், அவ்வளோதான். பாலிட்டிக்ஸ் பண்ணுறான்னா என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்கு இவர் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு எதுக்கு இவன் சொல்கிறான்? அதுக்கு தான் இவன் சொல்கிறான் அரசியல் பண்ணுறான். அப்படி இல்லை, இவன் அந்த அவனை குறை சொல்கிறதன் மூலம் தான் எல்லாம் பண்ண முடியும்னு காமிக்கிறதுனால தனக்கு அந்த பதவி வேணும்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம். அரசியல்னால் ராஜதர்மம். ராஜதர்மம் பண்ணுறான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இயல்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இயல்ங்கிறதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்குது. அப்போ இயல்னு சொல்கிறோம். அமைச்சியல், படையியல், கூழியல், அரணியல். இயல்னு சொன்னால் தர்மம்னு அர்த்தம்.
அரசியல்னு சொன்னால் ராஜதர்மம், அமைச்சியல்னு சொன்னால் மந்திரி தர்மம், குடியியல்னா பிரஜா தர்மம். அந்த இடத்துல இயல்ங்கிற சொல்லுக்கு அறம் தான் அர்த்தம், தர்மம்னு தான் அர்த்தம். அரசியல்லாம் பண்ண முடியாது, ராஜதர்மத்தை பண்ணுறான்னு எப்படி சொல்கிறது? ராஜதர்மத்தை கடைப்பிடிக்கிறான்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சிந்திக்கணும். நமக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. இப்போது எதுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை சொல்லி அங்கே போயிட்டேன். அப்படி சங்கம் தியக்துவான்னு சொன்னால் நம்ம சாஸ்திரத்தில் நமக்கு வச்சுருக்கிற கர்மங்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. நம்ம தான் நிறைய அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய வேணும் நிறைய சேர்த்துக்கிறோமே தவிர நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப தேவையே இல்லை. அதான் சொல்கிறாங்க இல்லையா, நீடுக்கு லிமிட் இருக்குது, க்ரீடுக்கு லிமிட் இல்லை. எங்கே க்ரீடு வர்றதோ அங்கே தான் ஸ்ட்ரெஸ்ஸு வருது. க்ரீடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் நிறைய இருக்குது. அதனால தான் சங்கம் தியக்துவான்னு சொன்னால் அமைதியாக செயல் புரியும். ஐயோ செஞ்சானுமே இல்லாட்டி வேதம் கொண்டுடுமா, வேத மாதா நம்மளை என்ன சாகடிச்சுடுவாளா என்ன, காலம்பரை இத்தனை மணிக்கு வேறு வேலையே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் அளவாக வேலை இருந்ததுன்னா கஷ்டமே இல்லை. நம்ம அளவுக்கு மீறின வேலைகளை வச்சுக்கிண்டு அது பண்ணித்தான் ஆகணுமா நம்ம யோசிக்கிறோமான்னா யோசிக்கலை. அதெல்லாம் நான் இப்போ சொன்னால் யாரும் சுவாமி இதெல்லாம் இந்த காலத்தில் இர்ரெலவெண்ட்டும்பான். சரி நீ அவஸ்தைப்படு, யாரும் வேண்டான்னா. நான் என்னோடய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது நம்ம தானே. சொசைட்டிக்காக நம்ம வாழப்படாது, நிம்மதிக்காக நம்ம வாழணும். சொசைட்டி தான் திண்டாடின்னு இருக்குது, துக்கத்தோடு இருக்குன்னா துக்கத்தோடு இருக்கிற சொசைட்டியோடு சேர்ந்து நானும் துக்கமாக இருக்கணுமா என்ன? நான் உலகத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு ஒரு விவேகம் வேண்டாம்? அது மாத்திரமில்லை, சாஸ்திரம் அழகாக பாதை போட்டிருக்கு, சக்கனி ராஜமார்க்கமோ. சங்கம் தியக்துவான்னா செயல் புரியும் பொழுது அமைதியாக, ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கோம், நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யா, 8வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்ய கர்மணः ஷரீர யாத்ராபி ச தேன பிரசித்தேத கர்மணः தஸ்மாதசக்தः சததம். 19வது ஸ்லோகம். காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் புரியும். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைஃப் பூர்வதரம் கிருதம். எல்லா இடத்துலையும் நிறைய சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். சங்கம் தியக்துவான்னா அந்த கர்த்திருவம், நான் செய்கிறேங்கிற அந்த எண்ணம் இருக்கே, எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு டைமும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே நான் பொறுமையாக செய்வேன். அதுக்காக ரொம்ப நீட்டி செய்ய மாட்டோம். பின்னாடி அதையும் சொல்ல போகிறார், அங்கேயும் பார்க்கலாம். விஷாதி தீர்க்கசூர்த்திரீச்ச கர்த்தா தாமச உச்சதே சொல்ல போகிறார். இங்கே கர்த்தாங்க இங்கே நான் பகவான் எனக்கு இந்த கட்டளை இட்டிருக்கார், நீ இதெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்ததுனால உனக்கு நீ ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இருக்கே, இதெல்லாம் உன்னுடைய டியூட்டி. நீ உடம்பை காப்பாற்றுறதுக்கு செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசுக்கு உறுதி தேடணும், உயிருக்கு உறுதி தேடணும், ஆத்மக்ஷேமத்தை அடையணும். அதுக்காக வேண்டி நான் சொல்லியிருக்கிறதையும் நீ பண்ணணும். லௌகிக கர்மத்திலேயே போய் வைதிக கர்மத்தை விட்டுடாது. பொறுமையாக செய். சங்கம் தியக்துவா ஃபலானிச்ச தியக்துவா. ஃபலானிச்ச தியக்துவா, ஃபலானின்னா என்ன அர்த்தம்? இதுக்காக கொடுக்குற பலன் சொர்க்கானாம் சொர்க்காதீனிங்கிறார். அர்த்தகாமம் சிம்பிளாக போடுறது, பொருளும் இன்பமும் விஷயங்களும் விஷய சுகங்களும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோட, மன தூய்மைக்காக நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோடு செய்யணும். அதில் அங்கே இதுலேயே இருக்குது, இங்கே 2வது அத்தியாயம் தான் அந்த கிருஷ்ணர் கர்மயோகத்தினுடைய மகிமையெல்லாம் சொல்கிறார் இல்லையா. ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி நேஹாபிக்ரமநாசோஸ்தி. 39வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் 40வது ஸ்லோகம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். நான் சொல்லிக் கொடுக்குற வழியை பின்பற்றினியானா கர்மம் உன்னை பந்தப்படுத்தாதுங்கிறார்.
அங்கே தான் சமத்துவ புத்தி யோகம்னு சொல்கிறோம் கர்மயோகத்துக்கு. ஏஷா தேபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு யயா புத்தியா யுக்தா சன்னு கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. எந்த புத்தியோடு சேர்ந்தால் உனக்கு கர்மபந்தமே வராதோ அந்த புத்தியை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு கர்மயோகத்தை உபதேசம் பண்ணுறார் பகவான். விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன. அதுதான் இங்கே சங்கம் தியக்துவான்னு சொன்னால் ஏகா விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு சொல்ல முடியும். பலானிச்ச தியக்துவா யோகஸ்ச குரு கர்மாணி சங்கம் தியக்துவா தனஞ்சய சித்திய சித்தியோ. சங்கம் தியக்துவா தனஞ்சயன் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் சங்கம் தியக்துவா இருக்குது. சித்திய சித்தியோ சமோ பூத்வாங்கிறது பலனில் இருக்கிற வேண்டிய ஆட்டிடியூடு. அதாவது கர்மா பண்ணுற போது பரபரப்பு இல்லாமல் படபடப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் சங்கம் தியக்துவான்னு. வந்தாச்சு, இருக்க போகிறேன், கொஞ்ச நாள் கழித்து சாக போகிறேன், இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக பண்ணிடு, பொறுமையாக பண்ணு, ரொம்ப அவசரப்பட வேண்டாம். இந்த உடம்பை நடத்தணும்னா இது எதாவது கை கால்லாம் அசைக்கணும் கொஞ்சம், அப்புறம் ஏதாவது இந்த நல்ல காரியங்களை செய்யணும். அதுக்காக கொடுத்துருக்கு. அதுக்காக பெருசாக ஏன் இவ்வளோ இழுத்து போட்டுன்னு கஷ்டப்படுறேப்பா. சங்கம் தியக்துவா பலானிச்ச தியக்துவா. அது மாத்திரம் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறார், கர்த்தவியானீதி மே பார்த்த. இதை செய்து தான் ஆகணும். மாதே சங்கோஸ்து அகர்மணி. கர்மம் செய்யாமல் நான் செயல் புரியத்தான் வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். செயல் புரியும் பொழுது படபடப்போடு பரபரப்போடு செய்யக்கூடாது. அதற்காக உலகியல் பயன்களை விரும்பக்கூடாது. உள்ள தூய்மையை நாடி மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்பது கருத்து. அது மாத்திரமில்லை, இது மே உத்தமம் மதம் நிச்சிதம் மதம். இது என்னுடைய மேலான உபதேசம், உறுதியான உபதேசங்கிறார். என்னுடைய மேலான உறுதியான உபதேசம். நிச்சிதம் மதம்னா என்ன? இதில் எனக்கு டவுட்டே கிடையாது, கிளியர் கட்டாக சொல்கிறேன். இப்படி இருக்கிறவன் தான் மோட்சத்துக்கு, இது மோட்சத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறையை நான் சொல்லுகிறேன். எல்லோரும் செயல் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அவரவர்களுக்குரிய செயல்களை செய்துதான் ஆக வேண்டும். அவ்வாறு செயல் புரியும் பொழுது படபடப்பில்லாமல் பரபரப்பில்லாமல் செய்து, உலகியல் பலன்கள் எனக்கு தேவையில்லை, உள்ள தூய்மை மெஞ்ஞானத்தைத்தான் நான் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணா. பகவான் சொன்னார், கர்மா பண்ணாமல் இருக்கிறத காட்டிலும் கர்மம் பண்ணுறது சிறந்தது. முதல்ல இன்னொன்று சொன்னார், நீ வேலை பண்ணலைன்னா உன் உடம்பையே சரியாக வச்சுக்க முடியாது. சரீர யாத்ராபிச்ச ந பிரசித்தேது அகர்மணா. நீ வேலை செய்யலைன்னா உன் உடம்பையே நீ ஒழுங்காக வச்சுக்க முடியாது. ஆகவே வேலை செய்யாமல் இருக்கிறத காட்டிலும் வேலை செய்கிறது நல்லது. ஆனால் அது உனக்குன்னு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மாத்திரம் செஞ்சால் போதுமானது. எப்படி சொல்கிறார் பாருங்க. செயல் புரிவது என்பது பொருளீட்டுவதற்காகவோ புலன்களை தூய்ப்பதற்காகவோ அல்ல. செயல் புரிவது என்பது உடலை ஓரளவு பாதுகாத்து கொள்வதற்காகவும் உள்ள தூய்மையை வளர்ப்பதற்காகவும் தான் என்பது தான் கீதையோட உபதேசம். அகர்மணா சரீர யாத்ராபி ந பிரசித்தேத். நம்பர் 1, அகர்மணா கர்மஜ்யாய. கர்மம் செய்யாமல் இருக்கிறத காட்டிலும் கர்மம் செய்கிறது சிறந்தது. முதல்ல என்ன சொன்னார், செயல் புரியலைன்னா உடம்பை கூட பாதுகாக்க முடியாது. ஆகையினால செயல் பண்ணாமல் இருக்கிறத காட்டிலும் செயல் பண்ணுறது சிறந்தது. ஆனால் உனக்குன்னு என்ன பாதை போட்டு கொடுக்கப்பட்டிருக்கோ, உனக்குன்னு என்ன டெலிகேட் பண்ணப்பட்டிருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணு. நியதம் குரு கர்மத்வம் நியதம் கர்ம குரு. அடுத்த ஸ்லோகம் இந்த அளவுக்கு நிச்சிதம். இது என்னுடைய உபதேசம்ப்பா. என்னுடைய உபதேசம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வர உபதேசம், சாஸ்திரோபதேசம், கீதோபதேசம். இது நன்றாக கேள் அப்படின்னு அற்புதமாக சொல்லித்தரார். அடுத்த ஸ்லோகம். இப்போ தாமச சந்நியாசம் அல்லது தியாமச தியாகம், ராஜச தியாகம் அல்லது ராஜச சந்நியாசம், சாத்விக சந்நியாசம், சாத்விக தியாகம் சொல்ல போகிறார். ஏன்னா இது 4வது ஸ்லோகத்தில் சொன்னார், 3 சொல்ல போகிறேன், 3 வகையாக நான் தியாகத்தை பிரித்து சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு இடையில் 5-6 ஸ்லோகத்தில் இந்த கருத்தை சொன்னார். ஒரு பொழுதும் யஜ்ஞதான தபஸை விட்டுவிடக்கூடாது.
யஜ்ஞதான தபஸு மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நீ செய்யணுங்கிற எண்ணத்தோட படபடப்பு இல்லாமல், லௌகிக பலனை விரும்பாமல், விஷயத்தையோ விஷய சுகத்தையோ விரும்பாமல், ஆத்மசுகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சித்தசுத்திக்காக பண்ணு சொல்லியாச்சு. இனி அடுத்த ஸ்லோகம். தாமச தியாகம் அல்லது தாமச சந்நியாசம் 3 பிரிக்கிறார். தியாகம் சந்நியாசம் ரெண்டுக்கும் விவஸ்தை இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். தியாக சப்தத்துக்கும் சந்நியாச சப்தத்துக்கும் பெரும்பாலும் ஒரே அர்த்தம்தான். இது குடம் இது படம் என்பது போலல்லன்னு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார். இப்போது இது பேனா, இது கிளிப்பு. என்ன, பேனா வேறு கிளிப்பு வேறு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தியாகங்கிறதும் சந்நியாசமும் ஒன்றா வேறையான்னா, குடம் வேறு துணி வேறு. குடம் வேறு துணி வேறு என்பதைப் போல தியாகம் வேறு சந்நியாசம் வேறு என்று சொல்ல முடியாது. தியாகம் என்பதும் சந்நியாசம் என்பதும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும், பரியாய பதம் போன்றது தான் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக தியாகங்கிற சந்நியாசங்கிறது மந்திரபூர்வமாக நாம் விடுறதைத்தான் சொல்லின்னு இருக்கோம். அதெல்லாம் நாமளாக ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும். சாஸ்திரத்தில் ரூಢி அர்த்தம் யௌகிகார்த்தம்னு சொல்லுவோம். யௌகிகார்த்தம் பலமானதா, ரூಢி அர்த்தம் பலமானதான்னா அதை இடத்த பொறுத்து சொல்லுவோம். ரூಢி அர்த்தம்தான் பலமானதுன்னு சொல்லிவிடுவாங்க. ரூಢின்னா பழக்கத்தில் இருக்கிறது ஒரு மீனிங். ஆனால் யௌகிகார்த்தம்னா கிராமட்டிக்கல் மீனிங். இலக்கணப்படி பொருள் என்ன, பழக்கத்தில் சொல்லப்படும் பொருள் என்ன. ஒரு சொல்லுக்கு பொருள் நம்ம பழக்கத்தில் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ அரசியல் பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அதனுடைய உண்மை பொருள் என்ன? அரசியல் பேசுகிறான்னு சொன்னால், அரசியல் பேசுகிறான்னா ராஜதர்மத்தை பேசிக்கிறாங்களா என்ன எல்லோரும்? அவரும் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு சலூன் கடையில் போட்டிருக்கான் இல்லையா, டீ கடையில் சலூன் கடையிலாம் போட்டிருக்கான். அரசியல் பேசாதீர்கள்னு போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜதர்மத்தை யாரும் பேசாதீர்கள் அப்படின்னு அர்த்தமா? இப்படிலாம் படிச்சுட்டு கேள்வி கேட்கக்கூடாதும்மா. நாங்கள் என்னவோ ஒரு அர்த்தத்தில் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு தான் பேசணும்னு என்ன சட்டங்களா அப்படின்னா? இப்போ வாயை திறந்தாலே அர்த்தத்துக்காக தான் இப்போ பேசுகிறோம், கம்யூனிகேஷனுக்காக தானே பேசுகிறோம். பேசுகிறதுங்கிறது இன்னொருத்தனுக்கு புரியறதுக்காக தானே பேசுகிறோம். இதெல்லாம் அரசியல் பண்ணுறாங்கங்கிறான். அது பாருங்கள் இன்னொரு விஷயம், அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ மிஷன் சக்தி அது என்றைக்கோ பிளான் பண்ணது. அந்த இது சேட்டிலைட்டை உடைக்கிறது அது என்றைக்கோ பிளான் பண்ணது, இன்றைக்கி தான் வந்திருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு நடுவில் ரிப்பப்ளிக் டே வந்திருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே வந்திருக்குங்கிறாங்க. அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இன்றைக்கி பேசப்படாது. அது எப்படி கொடியேற்றலாம்? நீ தான் இன்னும் பிரைம் மினிஸ்டரே ஆகலை, எலெக்ஷனில் நடக்கிறது. அது பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் வந்திருக்கு. இப்போ அப்படிலாம் பண்ணுறதில்ல, முந்தியெல்லாம் அப்படி நடந்திருக்கு. அப்போ மிஷன் சக்தி இப்போ இவங்க பண்ணினதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அது அரசியலாக்குறாங்க அப்படிங்கிறான். அரசியலாக்குறாங்கிற ஒரே வார்த்தைக்கு என்னென்னா, ஒருத்தன் பவருக்கு அடிச்சுக்கிறான்னு அர்த்தம். ஒரு விஷயத்தையும் இப்படி ஒருத்தனை தாக்கி பேசுகிறதெல்லாம் என்னதுன்னா, தாம் பவருக்கு வரணும் ஒருத்தன் அடிச்சுக்கிறான்னு அர்த்தம். சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்தியாவில் படித்தவங்க எத்தனை பேர் பர்சன்டேஜ், படிக்காதவங்கன்னு எத்தனை பேர் இருக்காங்க? படிக்காதவங்களையும் குழந்தைங்கள்லாம் இருக்குது. இப்போ சொல்கிறாங்க 90 கோடி வாக்காளர்கள் இருக்காங்களாம் நாட்டில். இந்த 90 கோடி வாக்காளர்களில் நன்றாக படித்தவர்கள் எத்தனை பேர், வசதியானவர்கள் எத்தனை பேர், வசதி கம்மி நடுநிலை என்னது மிடில் கிளாஸ் பீப்புள் எத்தனை பேர், ஹை கிளாஸ் பீப்புள் எத்தனை பேர், ஹை மிடில், ஹை லோ, மிடில் ஹை, மிடில் லோ, லோ ஹை, லோ மிடில், லோ லோ, இப்படி வச்சுருக்கேன் இல்லையா. இத்தனை டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா. இதுலேயும் சத்துவம் ரஜஸ் தமஸ்லாம் இருக்குது. ஹைனா முகேஷ் அம்பானி அவங்களாம் பார்த்தா ஹை டேர்ன் ஓவர்லாம் 1000 கணக்கான க்ரோர்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் மிடில் கிளாஸ்னால் அது 2-3 நம்பர் தான், அது 4 நம்பர், இது 3 நம்பர் டிஜிட்டல். அப்புறம் 2 நம்பரில் இருக்கிற பணக்காரன்,
அப்புறம் இதில் எடுத்துட்டோம்னா இதுலேயும் இதெல்லாம் நிறைய இருக்குது. இது லட்சக்கணக்கில், அது கோடிக்கணக்கில். கடைசியில் என்னென்னா நாளைக்கு சோத்துக்கு வழி தெரியல, அது வரைக்கும் ஆள் இருக்குது. இவங்க என்ன அறிவுபூர்வமாக பண்ண போகிறாங்க தெரியாது, பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்லோகம் படிப்போம்.